ஹலோ கைஸ், உங்கள் லேப்டாப்பில் எஸ்எஸ்டி போடக்கூடிய ஸ்லாட் இல்லைனாலுமே எப்படி வந்து எஸ்எஸ்டி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து எஸ்எஸ்டி ஆட் பண்ணுறதுனால நம்ம லேப்டாப்போட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறம் வந்து உங்கள் லேப்டாப்பில் சிடி போடக்கூடிய சிடி டிரைவ் இருந்தால் மட்டுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லார் கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல் கைஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பேரகோடாவில் வந்து 240 ஜிபிக்கான எஸ்எஸ்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சீக்ரெட் கம்பெனி இது. அப்புறம் இது வந்து எஸ்எஸ்டி caddy. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 150 300 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து வேரி ஆகுது. நான் எது பர்ச்சேஸ் பண்ணணும்னா அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாடி தான், ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பாருங்கள், அந்த எஸ்எஸ்டியில் வந்து அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா, அந்த போர்ட்டும் அந்த எஸ்எஸ்டி caddyயில் இருக்க அந்த ப்ளூ கலர் போர்ட்டுமே மேட்ச் ஆகும். சரிங்களா? அந்த இது யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதிலே வந்து பாருங்கள், அந்த எஸ்எஸ்டி caddyலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மவுண்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். சரிங்களா? இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, இந்த எஸ்எஸ்டி caddy இருக்குல்ல, அதில் வந்து 12.7mm அப்புறம் 9mm சம்திங் இருக்குது. 2 வேரியண்ட்டும் இருக்குது. உங்கள் லேப்டாப்புக்கு எந்த வேரியண்ட் செட் ஆகுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மாற்றி வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகாது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று சொல்கிறேன். வெல் கைஸ், இப்போ நம்ம அந்த எஸ்எஸ்டி வந்து அந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மவுண்ட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த ப்ளூ போட்டும் அந்த நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த எஸ்எஸ்டியில் இருக்க போட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதிலெல்லாம் தள்ளி கரெக்டாக ஃபுல்லாக போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக போயிடுச்சா இல்லைன்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அந்த பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூ வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்க்ரூ போடுற அளவுக்கு அந்த ஹோல்ஸ் தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா தள்ளிட்டு இப்போ வந்து பாருங்கள், அந்த கோல்டு கலர் தெரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து போட போகிறோம். ஸோ அந்த ஸ்க்ரூ தெரியலனா, அந்த ஸ்க்ரூ போடக்கூடிய ஹோல்ஸ் தெரியலனா நீங்கள் இன்னும் உள்ளே தள்ளணும் அர்த்தம். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இதில் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிடுவோம். எப்போவுமே வந்து நம்ம மவுண்ட் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி டைட் பண்ணும்போதோ கிராஸ் வைஸில் வந்து டைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி, அந்த பெஸ்ட் வே டு டூ, ஒரு செக்யூரான ஆப்ஷனும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த போர்ட் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த எஸ்எஸ்டி caddyயில் வந்த போர்ட். ஸோ அந்த போர்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த லேப்டாப்பில் தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஏசஸ் வந்து இது வந்து 2016 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு லேப்டாப்புக்குமே எப்படி பேக் சைடு ஓப்பன் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் யாருன்னா ஒருத்தவங்க டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லேப்டாப்புக்கு எந்த பேக் சைடில் எந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க பிஃபோர் பர்ச்சேசிங் த எஸ்எஸ்டி caddy. ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைனா ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எதுக்கும் ஓப்பன் பண்ணதில்லை, இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கா அப்படின்னா டோன்ட் யூஸ் திஸ் மெத்தட் ஆர் ப்ரொஃபஷ்னல் கிட்ட விட்டுருங்க. அதுதான் ஒரு நல்ல ஆப்ஷனும் கூட. இப்போ நம்ம இந்த எல்லா ஸ்க்ரூஸும் ஓப்பன் பண்ணி பேக் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கிளிப்பு நான் எதுக்கு முக்கியமாக ஆட் பண்ணேன்னா, நம்ம லேப்டாப்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்க்ரூஸை வந்து டேபிளில் வைக்காதீங்க, ஈஸியாக மிஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எதனா ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு டப்பாலையும் போட்டு வைங்க. ஏன்னா நம்ம திருப்பி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் ஆகிடக்கூடாது இந்த ஸ்க்ரூஸ் லோக்கல்லையும் கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் பேக் சைடு ஆஃப் மை லேப்டாப். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்லாட்டே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ட்ரைவ் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் ட்ரைவ் ரிமிட்டு எஸ்எஸ்டி போடலாம். ஆனால் எனக்கு அந்த 1 TB ஹார்ட் ட்ரைவும் தேவை, எஸ்எஸ்டியும் தேவை. ஏன்னா அந்த எஸ்எஸ்டியில் தான் நான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜை வச்சுக்க போகிறேன். ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சு என்னோடய லேப்டாப்பில் வந்து பேட்ரி வந்து பல்ஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் நியூவாக ஒரு பேட்ரி வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பல்ஜ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து தூக்கி போட்டுருங்க. உங்கள் லேப்டாப் மாடல் நேம் போட்டு அமேசானில் பேட்டரின்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி அது வந்து தேர்ட் பார்ட்டியோட பேட்ரிஸாக தான் இருக்கும். எது நல்ல ரிவ்யூஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேக்கப் ப்ரஷ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் யூஸ் மோர் தென் எனஃப் டு க்ளீன் ஆல் த டஸ்ட். இந்த மாதிரி மதர் போர்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சிப் சர்க்யூட்லலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணும்போது ஹார்ஷாக இருக்கும் அந்த பிரிஸ்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுது. இது நம்மளோட ஹார்ட் ட்ரைவ், 1 TB ஹார்ட் ட்ரைவ். அந்த பிளாக்கில் இருக்குங்களா 4 ஸ்கொயர், அது வந்து ரேம். சரிங்களா, இப்போ இதுதான் நம்மளோட சிடி ட்ரைவ். அந்த சிடி ட்ரைவ் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூவை எடுத்துருவோம். ஸ்க்ரூவை எடுத்து நம்ம கையில் வச்சுக்காச்சு. அதே டப்பாவில் போட்டு வச்சுருவோங்க மறக்காமல். இப்போ நம்ம லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம். லைட்டாக ஸ்க்ரூ வச்சு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம தள்ளினோடனே அழகாக வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட சிடி ட்ரைவ். இதுலேயே வந்து பாருங்கள், அந்த எஸ்எஸ்டி கேடியில் இருக்க மாதிரியே அந்த போர்ட் இருக்க வந்து பார்த்திங்களா, அந்த போர்ட்டு தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட எஸ்எஸ்டி கேடி. இப்போது சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அதுதான் நான் சொன்னேன். நான் கரெக்டாக தப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 9mm தேவைப்படுது. ஆனால் நான் வந்து அந்த 12.7mm இருக்குங்களா, அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது உள்ளே போகவே இல்லை. நான் நியூவாக வந்து ஆர்டர் போட்டேன். இதை வந்து செட்டை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அதே கம்பெனிக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதிலே இன்னொரு வேரியண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் மறுபடியும் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஏன்னா ஆர்டர் போட்டு வரத்துக்கு ஒரு 2-3 days ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்டி கேடியில் அந்த சிடி கவருக்கான ஒரு கருப்பு கலர் கவர் இருக்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் அந்த கவர். அந்த கவரை தான் அதில் போட போகிறோம். ஸோ இப்போ எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நான் நியூவாக ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகிட்ட போய் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிம் கார்டு ரிமூவ் பண்ணுற டூல் இருந்தாலுமே ஓகே, அப்படின்னா சேஃப்டி பின் இருந்தாலுமே ஓகே. ஆனால் சேஃப்டி பின் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட். இப்போது உங்கள் பட்டன் அமுக்கவும்ல சிடி ட்ரைவில், அதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிடி இன்கேஸ் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அதை ப்ரெஸ் பண்ணால் சிடி ட்ரைவ் வெளியே வரும். சிடி போடக்கூடிய இடம் இருக்குல்ல, இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணோடனே வெளியே வந்துச்சு பாருங்கள். வெளியே வந்தோடனே அந்த கருப்பு கலர் கவரை ஹோல்டு பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரூ வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எஸ்டி கேடியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம லேப்டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூ மந்த்ஸ் கழித்து பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் நான் எப்போயும் எடுத்துட்டேன். கைஸ், நம்ம தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்களே மாதங்களே ஆகிடுச்சு சொல்ல போனால். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் டிஸ்க் சியில் தான் வந்து என்னோடய ஓஎஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதாவது அந்த எஸ்எஸ்டி 250 GB போட்டோம்ல. ஸோ இப்போ அதை வந்து 223 GB வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, 250 வந்து 223 வந்து யூஸபிள். ஸோ இப்போ இதில் வந்து ஓஎஸ் போட்டிருக்கிறதுனால சிஸ்டம் வந்து பூட்டை பார்க்குறதோ இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லை வேர்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டப் டைமும் ஒர்க்கிங் டைமும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராகவே தெரியுது. ஏன்னா நிறைய கேம் ப்ளே வீடியோஸ் போட்டிருந்தேன்னா நிறைய ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய அப்லோட் பண்ணணும், நிறைய பெண்டிங் வச்சுருக்கேன் சொல்லப்போனால். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே எடுத்த வீடியோவை இப்போது கொஞ்சம் எடிட் பண்ணி நான் வந்து போடுறேன். மோர் தென் அரௌண்ட் 3-4 months ஆகிடுச்சு சொல்லப்போனால். உண்மையிலே நல்லாவே ஒர்க் ஆகுது. என்ன ஒரு பிரச்சனைனா மறுபடியும் வந்து சிடி ட்ரைவ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை அப்படியே மறந்துட வேண்டியதான். ஹோப் கைஸ், வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இல்லை எதனா இது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது வந்து 9mm இல்லை 9.5mm, 12.7mm அப்படின்னா 9.5mm 2 வேரியண்ட் இருக்குது. உங்கள் லேப்டாப்புக்கு என்ன வேரியண்ட்டோ அது கரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் நல்லபடியாக நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தப்பாக வாங்கிட்டாலுமே அந்த ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்களா, உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா do comment it. I will reply to all your comments. So bye guys, bye.